கேட்பேன் திட்டக்கூடாது. வந்து நான் முன்னாடியே அம்மாட்ட வந்துட்டு கேட்டோன்னே இதுமாரி அப்புறமா இதுமாரி முன்னாடி இதுக்கு கேட்டதை பார்த்தா போகிறது ஸ்டக் ஆகும். அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தப்போ சொன்னேன் இதுமாரி அப்புறமா நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கோமா போய் சுற்றி பார்த்துட்டு வரணும். காசு வச்சுருக்கோமானா சம்பளம் போட்ட காசு எனக்கு கொஞ்சம் கூட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச காசு ஒரு 5000 வச்சு ஊட்டி கொடைக்கானல்லாம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் நம்ம வீட்டில் டிவி ரிப்பேராக போயிட்டுன்னு டிவி கொடுத்துட்டோன்னா அதுமாரி இப்போ நான் மைசூர் போகிறப்போ கைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் போய் போய் அங்கே போட்டுட்டு மறுபடியும் லீவ் நாள் இருக்குன்னு அங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் 100 கிலோமீட்டர் தான் சுற்றி பார்க்குறேன். இங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அவ்வளோதான். சென்னை 350 கிலோமீட்டரா, அங்கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஒரு சேஃப்டியாக தான் போவேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. கொஞ்சம் ஆசையாக இருக்குங்கள, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கறது ஒரு பிரச்சனை இல்லை, கிட்டே இருக்க பிரச்சனை. நாங்கள் கடவுள்கிட்ட வந்து வண்டி போகுது இல்லை, நான் ஃபோன் அடிக்கிறேன் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இங்கேருந்து சென்னைனா வண்டினா மைசூர் நம்ம அதை நினைச்சுக்கணும். நம்ம இப்போ டேன்ஸ் இல்லாமல் தெரியல எவ்வளோ பிரச்சனை. இப்போ நேரம் சரியாகல. இப்போ நம்ம அப்படி அப்படி நினச்சனா ஒரு டைம் டெய்லியே போயிட்டே இருக்கணும். எனக்கும் சுற்றி பார்க்கணும் இருக்கும்ல. நான் சரி அப்படின்னா இப்போ தனியாக போகணும்னா 2000 3000 செலவாகும் பெட்ரோல் போட்டு போயிட்டு வரணும். அது இப்போ வேலைக்கு போகிற டயத்தில் இந்த 1000 ரூபாய்க்கு பெட்ரோல், பஸ்ஸுக்கு போகிறதுல 1000 பெட்ரோல் போட்டுனா போயிட்டு வரப்பையும் அவங்க பசங்க முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லீவ் கேட்டுட்டு வந்தோன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரப்போ வருவேன். எனக்கு காசு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கும் என்ன காசுன்னா தனியாக போனால் நம்மளுக்கு காசு செலவாகும். அதுக்கு பதில் அது பஸ்ஸில் போனாலும் பிரச்சனை இல்லை, வண்டியில் போகிறது எவ்வளோ பிரச்சனை. அதே சுற்றி பார்க்கறது வண்டியில் சுற்றி பார்க்கறதுனா பிரச்சனையாக இருக்கிறேன். மற்ற பசங்களாம் இங்கே அப்படியே ஒரு மாதிரியா குடிக்கிறது இது பண்ணுறது தெரியாது. என்னக்கா நம்மளுக்கு மெயின் பிரச்சனை நம்மளுக்கு பணம் பிரச்சனை இல்லை. சரி நம்மளுக்கு விஷயம் நம்ம இங்கேருந்து போயிட்டு கடி பண்ணிட்டு நைட்டு தூங்குதாச்சு சேஃப்டியாக ஓட்டுறேன். நீங்களே ஒரு அடி திருப்பூர்ல என்னட்டீங்க அவ்வளோ பார்த்துன்னு ஓட்டுறேன். நம்மளுக்கு டயர்ஸ் இல்லாமல் இருக்கு, நல்லா பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது சோசியலாக சொல்லியிருக்காரு, டயர்ஸ் இல்லை, வண்டி எல்லாம் கவனமாக போக சொல்லிட்டு. அப்போ அம்மா கேட்டு உங்க வண்டிலாம் ரொம்ப கவனமாக போகணுமா? அது கவனமாக ரொம்ப இப்போ விட்டேன்னா வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பாப்பாக்கு வேணும்னா அது கடமை அப்படியே ஓடிட்டு இருக்கும். நான் போகலாம், லேட்டாக போகலாம் பிரச்சனை. நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லாமல் இருக்கு. அதுதான் அம்மா செஞ்சு பண்ண மறுபடியும் நேரம் பரவாயில்ல இப்போ மாறி இருக்குங்க. இப்போ எனக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, மறுபடியும் சூப்பர்வைசராக எங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. திருநா சொன்னா அதான் இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் கேள்வி அடிச்சிச்சு. நான் கூட்டு கூட அங்கே டீ குடிக்க போய் சாப்பிட்டு கூப்பிடுறேன். அதோட நான் பொறுமையாக தான் ஓட்டுறேன். மற்ற பசங்க நிறைய இங்கே உள்ள பசங்க யாரும் சொல்லியிருக்காங்களா உங்கள் பையன் ஒழுங்காக வண்டி ஓட்டுங்களா அப்படின்ட்டு. நான் பொறுமையாக தூரம் போக நம்ம கிட்டலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. சுற்றி பார்க்குறது இருக்கு, நம்ம திருத்தூர்லேயே சுற்றி பார்க்க முடியுமாக்கா? நீங்கள் சொன்னீங்களோ ஒரு டீ பஸ்ஸுக்கு வேணால் போய் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சுற்றி பண்ணலாம், அது ஒரு பிரச்சனை. பஸ்ஸில் போகிறதுக்கும் நம்மளை தானியாக சுற்றி பார்க்க வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ பஸ்ஸில் நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கும் நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நம்ம ஓட்டுறோம், நம்ம இது மாதிரி இருக்கோம். நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கணும். சரி கேட்க வேணாம் இப்போ எந்த கொடுத்துட்டு போகிறோம், எந்த பஸ் போகிறதுக்கு இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருந்துருவேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து பக்கம் தான் 70-75 கிலோமீட்டர் தான் ஊட்டிக்கலாம். நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறது தான் ஊட்டி. அங்கே பக்கம் வேலைக்கு போயிட்டு நான் வண்டியில் படிக்கேன். வேலைக்கு போயிட்டு அங்கே போய் வண்டியை போட்டுட்டு மறுபடியும் இப்போ சடனாக இப்போ ஏதோ ஒரு 10-15 நாள் லீவ் இருந்துச்சுன்னா அப்போயெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன். அங்கே ஓனர் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்க. வண்டியை அங்கே போட்டு வந்துட்டோம்னா ஓனரோட காரை இங்கே தான் கிடக்கு. போட்டு வந்துட்டோம்னா நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வரணும். அப்போ மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி சொன்னா பசங்க எல்லாரும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. இந்த டயத்துல என்ன சொன்னாங்க, வண்டி எல்லாம் பையன் பார்த்து டயர் இல்லாம கவனமா ஓடணும். அதான் நான் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டேன். ஜோசிகாரன் என்னமா சொன்னாங்கன்னு கேட்டு
ஒரு வருஷம் ஆகணும், கவனமா வண்டியில போகணும், அதான் நம்ம டைம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி வண்டி வாகனம்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. நான் டிரைவரா இருந்தா வண்டியில போய் தானே ஆகணும், வண்டியில் இல்லை. இப்பதான் போகணும்னு என்ன அவசியங்கிறேன். இப்போ விட்டுட்டேன்னா நான் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா மறுபடியும் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் போக முடியும். இப்போ லீவா? லீவ் இல்லை, அங்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடக்கும். போறத பத்தி பிரச்சனை இல்ல, நம்ம கவனம் மெயின் பிரச்சனை. நான் உங்களோட நீங்களே இது வந்து திருப்பூர்ல இருந்து என்னோட வந்தீங்க, நான் இத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கேன். கவனமா தான் போயிருக்கேன். நான் பசங்களை யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிட்டு தான் போவேன். நம்மள தனியாக போகலாங்க. லோகேஷ் இல்லைன்னா நம்ம ராமன் வந்துச்சு, யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிட்டு தான் போவேன். கவனமாக தான் போக ஓட்டுவேன். சொல்லுங்கப்பா. புரியுது, எனக்கே ஒரு பையன் இருந்தாலும் நான் போக வேணாம்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் எப்படி சொன்னால் ஓட்டுறான், அவன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் விடுவேன். இப்போ நான் ஒழுங்காலும் ஓட்டுறேன், நீங்களே பார்த்துருக்கீங்களே. இப்போ வாட்டி நான் சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன். சென்னையில் அவ்வளோ மோசமான டிராஃபிக்லாம் இருக்கும், நல்லா தான் ஓட்டுனேன். சொல்லுங்கப்பா. சரி, எடுத்துட்டு போவோம். எடுத்து போறோம்ல, நாங்க இங்க இருந்து போய் எடுத்து போறதுக்கு நாங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஆறு ஒரு ஆள்ல போவீங்க. சரி, எடுத்து வண்டிக்கு போட்டுருவோம். சரி, எடுத்துட்டு போவோம். ஒன்றும் பிரச்சனை படிச்சுக்கணும். 100 கிலோமீட்டருக்கு இல்லைனா இடையில இருக்கும்போதெல்லாம் போன் அடிக்கணும். சரி சரி, கோச்சிட்டுலாம் சொல்லல. அது நான் எதுக்கு சொல்லணும்னாக்கா, நம்ம சேஃப்டி மெயின் பிரச்சனை. நாங்கள் நம்மளே திரும்ப இருக்கோம். வண்டியில போறதை பத்தி கவலை இல்லை, கவனமா போகணும், அதான் பிரச்சனை. நாளைக்கு நம்ம கரெக்டாக போனா இன்னொரு அளவுக்கு நம்ம என்ன டைம் சரியில்லாம இருக்கு, அதுதான் பார்த்து வரணும். நான் பார்த்து திங்கக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு போட்டுமா? திங்கக்கிழமை காலையில காலையா? ஏன் இப்போ நைட்டில் போயிட்டு திங்கக்கிழமை காலையில் நைட்டு 7 மணிக்கெலாம் போயிடுவேன். நான் நிறுத்துற இடத்துல நான் ஃபோன் அடிக்கிறேன். கேட்டுமா? சரி கவனமா போ. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் இன்னொரு சந்துரு. நம்ம இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா, நான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பாபி ரைடர்ஸ் ஒன். யார் அந்த பாபின்னு கேட்குறீங்களா? இவன் தான். என் லைஃப்பில் இவன் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர், எப்படின்னா மனுஷங்களாக இருக்கும், மனுஷங்களாம் அதிகபட்சமாக மனுஷங்க இவ்வளோ பேர் நம்ப வச்சு ஏமாத்துறது, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது. நான் வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நான் யார் என்ன சொன்னாலும் நம்புவேன், யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவேன். ரொம்ப ஏமாற்றுவாங்க. நான் அது பெருசாகவும் எடுத்துக்கலை, ஏமாத்துறாங்களே ஏமாற்றட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு லெவலுக்கு மேலே நான் எனக்குன்னு யோசிக்கும் போது, நம்மளை ஏன் ஏமாத்துறாங்க, நமக்காக நிற்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். இதை நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இது வரைக்குமே நான் எனக்காக நின்றதே கிடையாது. இப்போ எப்படின்னா, நான் ஒரு ரைட் பிளான் பண்ணுவேன், வீட்டு சூழ்நிலை பார்ப்பேன், விட்டுருவேன். வீட்டில் பேசியும் பார்ப்பேன், காசும் என்கிட்ட இருக்கும், நான் அதுக்கேற்ற காசு ரெடி பண்ணிடுவேன். வீட்டில் அந்த நேரத்தில் எதுவும் சூழ்நிலை வந்துடும். இப்போ நான் முன்னாடி ஒரு வாட்டி ரைடுக்கு பிளான் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, முன்னாடி 2019 20 தெரில, நான் ஹுண்டாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போயும் ரைடருக்கு பிளான் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து என்னாச்சுன்னா, இதுமாரி கரெக்டாக நான் ஒரு 10,000 போல் எனக்காகவும் வச்சுருந்தேன். எங்கள் அம்மாட்டி சொல்லிட்டேன், இதுமாரி பைக் எடுத்து போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பைக்குன்னு சொல்லலை, இதுமாரி நான் ட்ராவல் பண்ண போகிறோமா, எனக்கு காசு வச்சுருக்கேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டிவி போட்டுக்குச்சு. அம்மா டிவி இல்லைன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வச்சு டிவி எடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் வச்சுருப்பேன். மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இது வரும், எப்படி சொன்னால் ஏதாச்சும் ஒரு செலவு வரும், விட்டுருவேன். நான் எனக்காக நிற்கவே இல்லை. அப்புறம் நான் நேற்று முடிவு பண்ணேன், நமக்காகன்னு ஒரு வாட்டி நின்று பார்ப்போம், வருதோ வரலையோ. நான் இது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணே சுத்தமாக நினைக்கல. நான் நினச்சது என்னென்னா, ரைடு போவோம், நமக்கு பிடிச்ச மாரி ஒரு
ஒரு ரைட் போவோம். நம்ம இப்போ வந்து நான் ஒர்க் பண்ண தான் போகிறேன் மைசூரில். எனக்கு சண்டே வந்து எனக்கு லீவு. அப்போ சண்டே எங்கேயாச்சும் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் திடீர்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. இங்கே பண்ணாரி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப சக்தியான சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து போகிறப்ப இதுமாரி எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறப்ப நினச்சிக்கிட்டே போனேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு வார்த்தைக்கு நினச்சேன், நான் சொல்ல கூட இல்லை, மனசால நினச்சிக்கிட்டேன். வர்றப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நல்ல வியூஸ் போகட்டும், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட நல்ல வியூஸ் போகட்டும் அப்படின்னு நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் நமக்காக நம்ம சேனலுக்காக ஒரு பூஜையை போடுறோம். அதுமாரி நீங்களும் நினைப்பீங்க, இப்போ எப்படின்னா நான் எங்கள் அப்பாட்ட பேசுன மாதிரி நம்மளும் ஒரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஏதோ நான் நினச்சிங்க, வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள். அவங்க ஒத்துக்கலைன்னா கூட உங்களுக்காக நின்னீங்கன்னு ஒரு உங்களுக்காக நின்னீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் சொல்லி பாருங்க இருங்க, ஒரு டைம் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அப்பா அம்மா தானே, எப்படியும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எங்கள் வீட்டில் போவேனாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் சரியில்லைப்பா, ஏன் அவ்வளோ தூரம் பைக்கில் போகிற, எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறது தானே, எதுக்கு அவ்வளோ தூரம் பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய வாட்டி திருப்பூர் சென்னைக்கெல்லாம் போயிருக்கேன். அதனால் நான் சொன்னேன், இதுமாரி நான் போகிறேன்ப்பா, எனக்கும் ஒரு மாதிரியா கொஞ்சம் ஒரு மாதிரியா மைண்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, கொஞ்சம் போனால் ஃப்ரீயாகும் அப்படின்னு மாதிரி சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அது முக்கியமான காரணம் என் தங்கச்சி. எப்பயுமே ஒருத்தவங்கள கூட நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறவங்க ஒருத்தவங்கள கூட வச்சுங்க. எதுக்குன்னா இதுமாரி பேசும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என் தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தை என்னம்மா சொன்னாங்க எங்கள் அப்பாட்ட, எங்கள் தங்கச்சி எங்கள் சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, போட்டுப்பா அவன் முன்னாடியே ட்ராவல் பண்ணி பைக்கில் போயிருக்கானே, இப்போ என்ன புதுசாவா போகிறான். இப்போ என்ன புதுசாவா போகிறான், அவன் முன்னாடி தான் போயிருக்கானே, கொடுங்கப்பா அவன் போட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஒரே வாரத்தில் எங்கள் அப்பா சரிம்மா போட்டும், ஆனால் பார்த்து போட்டும், இப்போ போவேணா ஒரு 2 மாதம் கழிச்சு போட்டுன்னு. 2 மாதம் கழிச்சு எப்படி மாறினேன்னு தெரியாது. அதனால் என்னன்னாலும் இப்போயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட நல்லபடியாக சேனல் போவோம். நான் இது சேனல் ஓப்பன் பண்ணுவேனுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம். நான் சும்மா பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதுமாரி நீங்கள் நினைக்கிறதே பண்ணுங்கள், பெருசாகவே இருக்கட்டும். நம்ம ட்ரீம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கட்டும். அது வந்து பார்க்கும்போது மற்றவங்களும் சொல்லும்போது சிரிக்கட்டும், பரவாயில்ல. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்து தோற்கிறப்ப நமக்காக நம்ம நின்னமேங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் செல்லான் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். செல்லான் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபில் பண்ண தெரியாது. எப்படின்னா நான் தனியாக வாங்கி நான் எங்கள் வீட்டில் ஃபில் பண்ணேன்னா பண்ணுவேன். ஆனால் ஒரு 4-5 பேர் பக்கத்தில் நிற்கும்போது எழுதும்போது ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் என்னை எப்படின்னு பார்க்குறேன்னு எனக்கு புரியணும். எப்படி சொன்னால், நான் என்னை எப்படி பார்க்குறேன், நான் என்னை எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால தான் பரவாயில்ல, என்னன்னாலும் பேசுவோம், அப்பா தானே என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினேன். ஆனால் எங்கள் அப்பா உண்மையிலே பயப்படுறாங்க. எப்படின்னா இவ்வளோ தூரம் பைக்கில் போகிறான் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக பயப்படுறாங்க. அதுவும் உண்மை தான். எனக்கே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருந்தால் இவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் நான் அலோவ் பண்ணுறதுக்கு யோசிப்பேன் தான். இருந்தாலும் அவங்க எப்படி ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, அவங்க எப்படி என்கிட்ட பேசுகிறாங்கங்கிற விஷயத்தை வச்சு நான் ஒத்துக்குவேன். ஒத்துக்க மாட்டேன்லாம் இல்லை. அதனால் நம்ம சேனல்லேருந்து நெக்ஸ்ட்டு ரைடு சண்டே ரைட் சேனல் ரைடு இதுமாரி ஏதாச்சும் ரைட் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவேன். சும்மா ஒரு மோட்டிவேஷனாக ஏதாச்சும் வீடியோ போடலாம். அதனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் நம்பிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இப்படிக்கு பாபி வித் ரைடர் சோன், சாரி ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில், அதனால் கொஞ்சம் வாய் குளருது. பாபி ரைடர் சோன் மறக்காமல் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் போய் பேசுங்க. ஏதோ என்னால் ஒரு 4 பேருக்கு நல்லது நடந்தால் நல்லது தானே, அப்படி தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.